குழந்தை வரம் தரும் வசந்த நவராத்திரி வருகின்ற 19ஆம் தேதி முதல் வசந்த நவராத்திரி. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. இந்த வசந்த நவராத்திரி ஒவ்வொரு நாட்களும் அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது குழந்தை வரம் வசந்த காலத்தில் வரக்கூடிய நவராத்திரி, இலையுதிர் காலம், இதுல வரக்கூடிய நவராத்திரி. இதுல முடிந்த அளவு அம்பாளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தயாராகுங்கள். ஏன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நவராத்திரியில் விரதம் இருந்து 9 நாளும் அம்பாளை பூஜை செய்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அம்பாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லாரும் சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது வசந்த காலத்தில் வரக்கூடியது. இது வசந்த காலம் அப்படின்னு பேரு. இந்த அமாவாசையிலிருந்து வசந்த ருத்து, வசந்த காலம் வருகிறது. அதனால இந்த வசந்த காலத்தில் வருகின்ற நவராத்திரியை ஒவ்வொரு நாளும் லலிதாம்பாள் அம்பாள் படம் இருந்த இது வீட்டில் யாரும் பண்றது இல்லை. குலுலாம் வச்சு இதெல்லாம் பண்றது கிடையாது. எல்லாம் கோயில்ல, சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வசந்த நவராத்திரி, அதுவும் எல்லா கோயிலையும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு அது தெரியல. வசந்த நவராத்திரி காளிகாம்பாள் கோயில்ல பண்றாங்க. அப்புறம் மாங்காடு காமாட்சி அம்மன். ஏன்னா இந்த 2 கோயிலையும் ஸ்ரீசக்கரம் மகாமேரு இருக்கு. இந்த மகாமேரு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயம் சென்னையில, காளிகாம்பாள் ஆலயம், இதெல்லாம் வசந்த நவராத்திரிக்கு உகந்த இடம். மகாமேரு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு சிறப்புடையதாக இருக்கும். நம்ம வீட்டில் என்னால டெய்லி மாங்காடு போக முடியாது. எப்படியாவது இந்த 9 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு நாள்ல போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. வசந்த நவராத்திரியில் போய் தரிசனம் பண்ணுங்க. அம்பாளுக்கு பிடித்தமான மாங்காட்டுல பால் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த பாலை நைவேத்தியம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த புஷ்பங்களை வாங்கி கொடுங்கள். ஆனா வீட்டில் இந்த 9 நாட்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு புஷ்பங்கள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணலாம். இல்லை அது எனக்கு தெரியாதுங்க, லலிதா சகஸ்ர நாமம் பாராயணம் பண்ணலாம். இல்லை அதுவும் எனக்கு தெரியாது, புவனேஸ்வரியே நமஹா சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு தான் யூடியூப் இருக்குது. லலிதா சகஸ்ரநாமம், தேவி மகாத்மியம் இதெல்லாம் யூடியூப்ல நீங்க போட்டுட்டு அம்பாளுக்கு தீபமேற்றி பால் நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்பலாம் ஒன்றும் அம்பாள் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அம்பாளை பொறுத்தவரை இந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தலையில வச்சுக்கிற பூவையே நான் எனக்கு வச்சுதான் ஏத்துக்கிறேன்னு சொல்றா. என்ன, அதனால இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த வசந்த நவராத்திரியில் தொடர்ந்து செய்யுங்கள். அப்படி செய்தீர்களேயானால் குழந்தை இல்லாதவர்களுக்கு 40 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு நவராத்திரியாக இந்த நவராத்திரி இருக்கிறது. அதை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவும் சிவன் கோயிலிலே இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். பால் நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலை தினமும் இரவு நேரங்களில் அருந்தி வாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தினமும் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள். சாயங்காலத்தில் நான் வேலைக்கு போகிறேங்க, நான் வர்றதுக்கே 8:30 மணி ஆகிடும் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய
நித்திய அனுஷ்டானங்கள், அதாவது மூஞ்சி கை கால்லாம் அலம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் விளக்கேற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அம்பாள்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. கேட்டால்தான் கிடைக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பாள் ஸ்ரீ மாதா உங்கள் முன்னே தோன்றுவாள், உங்களுக்காக அனுக்கிரகம் செய்வாள். இந்த வசந்த நவராத்திரி 9 நாட்களும் மிக முக்கியமானது. ராமநவமி இந்த நவராத்திரியில தான் வரும். ராமனுக்கும் ரொம்ப உகந்த நாள். அதனால இந்த வசந்த நவராத்திரியை தவறாமல் கடைபிடியுங்கள். குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு நவராத்திரி, குறைவில்லாத செல்வங்களை தரக்கூடிய நவராத்திரி. அதனால கண்டிப்பாக இந்த நவராத்திரியை மறவாமல் எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள். எல்லோரும் என்பற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.